தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் வாக்குப்பதிவுகளை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை நேரில் ஆய்வு செய்து வாக்காளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்று அனைத்து தரப்பு வாக்காளர்களும் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். இந்நிலையில் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாநகராட்சி பள்ளி வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை மையத்தை ஆய்வு செய்தார். பின்னர் வாக்களிக்க வந்தவர்களிடம் அவர் குறைகள் ஏதும் உள்ளனவா என்று கேட்டறிந்தார். ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் மீதம் இருக்கக்கூடிய வகுப்பறைகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தேவையான இடங்களில் ஷாமியான் அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த காலநிலையும் நல்ல சீதோஷ நிலை நல்ல விதமாக உள்ளது. ஆகவே வாக்களிப்பதற்கு எந்த சிரமமும் இருக்காது. தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி வாக்குச்சாவடிக்கு வந்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் மக்கள் அனைவரும் உற்சாகத்துடன் வாக்களித்து வருவதாகவும் தெரிவித்தார். சில இடங்களில் இந்த மை சரியாக உடனே அழிந்து போகிறதுனால உடனடியாக நாங்கள் அந்த தேர்தல் அலுவலர்களிடம் தெரிவித்தோம். அதை உடனே சரி செய்து விடும் என்று சொல்லி சரி செய்யப்பட்டதாக அறிகிறோம். தஞ்சாவூர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக திமுக வேட்பாளர் அஞ்சுகம் பூபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தஞ்சை சரபோஜி கல்லூரி வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களித்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இதனை தெரிவித்தார். தஞ்சையில் சரபோஜி கல்லூரியில் என்னுடைய வாக்கை நான் பதிவு செய்தேன். காலையிலிருந்து மக்கள் அனைவருமே உற்சாகமாக அனைவரும் வீட்டிலிருந்து அதிகாலையிலே கிளம்பி வந்து வாக்கு பதிவு செய்து வருகிறார்கள். இதுவரை ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இதே சூழ்நிலை தேர்தல் ஆணையத்தினுடைய ஒத்துழைப்போடு இன்று மாலை வரை நீடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது.